பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் இப்படியாக உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். சில நேரங்களில் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்னா அது நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கிஃப்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டுமோ அதை நாம் பயன்படுத்த வேண்டும். சும்மாவே இருக்கக்கூடாது. பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்தனை செய்து தோல்விகளிலிருந்து பாடங்களை படிக்க வேண்டும், வெற்றிகளிலிருந்து பாடத்தை படிக்க வேண்டும். நமக்கு இருக்கிற கொஞ்ச காலத்தில் நாம் எவ்வளவு சிறப்பாக நாம் செயல்பட முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நாம் செயல்பட வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலங்களிலே நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து ஆசிரியத்தில் தேவனுடைய மாளிகையை எழுப்பி அதற்குள்ளாக அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை நாம் கட்டியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மிகுந்த பெரிய தியாகத்திற்கு பிறகு அந்த அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவருடைய விருப்பப்படி ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருக்கிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், குருவானவர்கள் வந்து ஜெபத்தில் அங்கே இருக்கிறவங்க நடத்துகிறாங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, அங்கே இருப்பவர்களுக்கு நாம் நல்ல விதவிதமான உணவுகளை எல்லாம் நாம் வழங்கி வருகிறோம். நிறைய இடங்கள் காலியாக இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்தி முதியவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பெரிய இலவச முதியோர் இல்லம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 13வது அதிகாரம் 18வது 19வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர், அதாவது இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளிலே அடைந்தது என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கோடு நான் ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் பல இடங்களிலே சொல்லுகிறார். அதற்கு பல விதமான ஓமைகளை சொல்லி எப்படியாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோகத்தில் இருக்கிறது. நிச்சயமாக இந்த பூமியிலும் தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆளுகை இருக்குன்னா, ஆண்டவர் தான் உங்கள் வீட்டு ராஜாவாக இருக்காருன்னா, நீங்கள் அவருக்கு சொல்படி தான் கேட்டு நடப்பீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ஆண்டவர் தான் உங்களுக்கு பாஸ் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸில் ஆண்டோட ராஜ்யம் இருக்குது. நிறைய பேர் எழுதி வச்சுருப்பாங்க, என் கஸ்டமர்ஸ் தான் பாஸ். நல்லது தான். ஆனால் அதை விட உண்மை என்னவென்றால் தேவன் தான் நமக்கு பாஸ். அவர் தான் அந்த பிஸ்னஸை கொடுத்துருக்கார்.
அவ்வளோதான். நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் பிஸ்னஸில் வந்து கர்த்தருடைய ராஜ்யம் வந்துவிடும். அதே போல் நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடங்களில், தங்குற வீட்டில் ஆண்டவருக்கு நீங்கள் முன்னிடத்தை கொடுத்துட்டே இருப்பீங்கன்னா அதில் ஆண்டவருடைய ராஜ்யம் வந்துடும். பெட்ரூமில் நீங்கள் ஜெபிச்சுட்டே இருப்பீங்கன்னா அந்த இடம் தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற இடம். அதனால் கர்த்தருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதா? சமாதானமாக நீங்கள் இருக்கீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதா? கிங்டம் இருக்குதா? அவங்க அந்த கிங்டமில் ஆண்டவருக்கு, ராஜாவுக்கு மரியாதை கொடுத்து, அவருடைய கட்டளைப்படி வாழ்ந்து, உத்தமமாய் வாழ்ந்து, பெற்றவர்களை மதித்து, பெரியவர்களை மதித்து, அவர்கள் தங்கள் காலத்தை ஆதாயப்படுத்தி முடிந்த ஊழியத்தை செய்து ஆண்டவருக்காக வாழ்கிறார்கள். அப்படின்னா நிச்சயமாக ஆண்டு ராஜ்யம் இருக்குது. சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டு ராஜ்யம், வாலிபர்கள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யம், பெரிய வயதானவர்கள் மத்தியில் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய மாளிகை ஆசிரியத்தில் இருக்கிறது. அங்கு தங்குறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் வேண்டும் என்று தான் நாம் ஊழியங்களை தொடர்ச்சியாக அங்கு செய்து வருகிறோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்ம இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறதா? நம்முடைய சரீரத்தில் ஆண்டுடைய ஆளுகை இருக்கிறதா? எவ்வளோ பேர் இன்னைக்கு போதையில் மூழ்கிறாங்க. ஐயோ, என்ன சொல்கிறது பாருங்கள், கஞ்சாங்கிறதுலாம் இப்போ ரொம்ப சாதாரணமாகிவிட்டது. எத்தனையோ வாலிபுடைய வாழ்க்கை நாசமாகிறது. அந்த சரீரத்தில் ஆண்டுடைய ராஜ்யம் இல்லாதபடி பிசாசுடைய ராஜ்யம் வந்து விடுகிறது. குடித்து வெறித்து போதை யூஸ் பண்ணுகிற பொழுது, கெட்ட நண்பர்கள் வருகிற பொழுது, குடும்பங்களுக்குள்ளாக, வாழ்க்கைக்குள்ளாக, திருமணத்துக்குள்ளாக பிசாசுடைய ராஜ்யம் வந்துடுது. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு தம்பி இருந்தார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள். அப்போது அந்த தம்பி வித்தியாசமானவர். அவங்க குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம், ரொம்ப பாசமான ஒரு தம்பி. படிக்கல மாட்டார், ஆனால் அன்பாக இருப்பார். என்கிட்ட அடிக்கடி வந்து பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை என்கிட்ட பகிர்ந்து கொள்வார். நிறைய பணம் ஒரு கையில் புலம், ஏன்னா வீட்டில் பெரிய பணக்காரங்க. அதனால் அந்த பணம் அவரை வந்து கெடுத்து, குடிக்க வைத்து, தவறான பாதையில் போக வைத்து, பல பாவங்களை துணிகரமாக அவர் செய்ய வைத்து, அப்படியே அவர் கெட்டு போயிட்டே இருந்தார். அப்படி ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம் அவரை நான் பார்க்கவே இல்லை. சென்ற வாரத்தில் வந்து அவர் குடிகாரனாக வந்து குடிக்கிற நண்பர்களை கூட்டிட்டு வந்து, நான் சென்னைக்கு போகணும் சார், எனக்கு காசு தாங்க, 1000 ரூபா தாங்க, 2000 ரூபா தாங்க. நிச்சயமாய் சென்னைக்கு போகவில்லை, குடிக்கிறதுக்கு தான் காசு கேட்குறார். எனக்கு பார்ப்பதற்கு மிகவும் பாவமாக இருந்தது. அந்த வாலிபன் தன் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு இடம் கொடுக்காதபடியினாலே, அந்த ராஜாவாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே, சாத்தானுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே, இன்றைக்கு அந்த சாத்தான், அந்த ராஜா அவனை பிச்சை எடுக்க வச்சிருக்கிறான். ஆண்டவர் நம்மை கொடுக்கிறவர்களாக, நம்மை ஐஸ்வர்யவன்களாக மாற்றுகிறார். அநேகர் மத்தியில் உயர்த்தி, என் பிள்ளை பார் அப்படின்னு சொல்லி உயர்த்துறார். சாத்தான் அவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கிட்டால் பிச்சை எடுக்க வைக்கான், பெரியவர்களை குடிக்க வைக்கிறான், வெறிக்க வைக்கிறான், நிர்வாணப்படுத்துகிறான், கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கிறான், அவர்களை அநேகருக்கு முள்ளா மாற்றுறான். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பிசாசுடைய ராஜ்யம் இருக்குது. ஒரு பிள்ளை கர்ப்பத்தில் உருவாகினாலே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கெட்டணும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும். இல்லைன்னா அது பிறக்காமல் இருப்பதே எவ்வளவு நலம். பிரியத்துக்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு ராஜ்யத்துக்குள்ளாக இருக்க நாம் எப்பொழுதுமே பிரயாசப்படுவோம். தேவனுடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில் வர வேண்டும், என் சரணத்தில் ஆண்டு ராஜ்யம் இருக்கணும், அவர் தான் ரூல் பண்ணணும். அப்படின்னா வியாதிக்கு அங்கே இடம் கிடையாது, அங்கு தவறான பழக்கங்களுக்கு இடம் கிடையாது, போதைக்கு சிகரெட்டுக்கு இடம் இருக்காது, எதுவும் இருக்காது. நாம் தூய்மையானவர்களாக இருக்கிற பொழுது ஆண்டு ராஜ்யம் நம்முடைய சரீரத்தில் இருக்கும். வியாதியே நமக்கு வராது, வயதே நமக்கு ஆகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு நான் ஒப்பிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் சரி, ஒரு வீட்டில் நம்ம வாங்குறோன்னா, இல்லை தேவனுடைய ஆளுகை இந்த வீட்டில் இருக்குதா? ஒரு பைக் வாங்குறோம், கார் வாங்குறோம், இந்த காருக்குள்ளே ஆண்டு ராஜ்யம் இருக்குதா? உள்ள நிறைய கார்களில் பிசாசு இருக்குது, நிறைய வீடுகளுக்குள்ளே சத்துரு வசிக்கிறான். நம்ம அதை வாங்கி நம்ம குடியிருக்க போனோம்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்துவிடும், அங்கே நிறைய போராட்டங்கள் வந்துடும். எப்பொழுதுமே நாம் கர்த்தருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, நமக்கு சொந்தமானவைகள் இருக்கிறதா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாலிபர்களே, நீங்கள் ஒருவரை திருமணம் செய்ய போகிறீர்கள் என்றால், அவர் சம்பாதிக்கிறாரா, அவர் நல்லவராக இருக்கிறாரா, அழகாக இருக்கிறாரா, அதெல்லாம் முக்கியம்தான். கர்த்தருக்கு பயப்படுறவராக இருக்காரா, ஊழியம் செய்கின்றவர்களாக இருக்காங்களா, அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் இருக்குதா, அமைதியானவர்களாக இருக்காங்களா, சர்ச்சுக்கு போகிறவங்களாக இருக்காங்களா, ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறவங்களாக இருக்காங்களா என்பதையெல்லாம் நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் நம்முடைய வாழ்க்கை அங்கே அழகானதாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி இதோட ஒப்பிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, கடுகு விதைக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. கடுகு விதை
கடுகே ரொம்ப சின்னது, அது விதை எவ்வளோ சின்னதாக இருக்கும். சின்னதாக உள்ளது தான் ஆண்டவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறார். அவர் பெரிய ஒரு காரியத்தை, பெரிய விதையை, ஒரு பெரிய ஆலமரத்தை, இல்லைன்னா பெரிய மரங்கள், எத்தனையோ மரங்கள் இருக்குது, அதெல்லாம் உயரமாய் ஓங்கி வளர்கிற மரங்களினுடைய விதைகளை அவர் அங்கே எடுத்துக்காட்டாக சொல்லாமல் குட்டியோண்டு கடுகு விதையை அவர் எடுத்துக்காட்டாக அங்கே சொல்லுகிறார். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் அழகாக இல்லை, நான் கட்டையாக இருக்கிறேன், ஷார்ட்டாக இருக்கிறேன், எங்கள் அப்பா சாதாரணமான ஒரு ஆள், என் குடும்பம் ரொம்ப சாதாரணமான குடும்பம். அவங்க சவுல்ராஜ் சொன்னார்ல, என் கோத்திரம் பென்னியமின் கோத்திரம், நான் ரொம்ப சின்னவன், என் அப்பாவுக்கு யாருமே தெரியாது. அநேக நேரங்களில் நம்ம வந்து நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு நாமே தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறோம். 4 பேரை பார்த்தா நமக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. நம்ம டீச்சர்ஸ்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, நாங்கள் போகிறதுக்கு நமக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. பணக்காரங்களாம் வந்திருக்காங்கன்னா அங்கே போய் நிற்கிறனாலே நமக்கு கூச்சமாக இருக்குது. காரணம் நம்மகிட்ட பணம் கிடையாது. காரில் வரவங்கள போய் பார்க்கும்போது அவங்க காரில் வந்து இறங்கும்போது நமக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. சைக்கிள் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கே வருத்தமாக இருக்கிறது. அநேக சாத்தா இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்தே கொள்ளுகிறான். அதனால் அவங்களுக்கு ஸ்டேஜில் ஏற முடியாது, பேச முடியாது, தங்களுடைய மனதில் இருப்பவைகளை சொல்ல முடியாது, எதையுமே செய்ய முடியாது. தாழ்வு மனப்பான்மை என்பது இன்னைக்கு எத்தனையோ பேரிடத்தில் இருப்பதை காண்கிறோம். பல நேரங்களில் தாழ்வு மனப்பான்மையோடு எத்தனையோ பேரை நான் கண்டிருக்கிறேன். அதனால தான் அவங்களால வாழ்க்கையெல்லாம் முன்னேற முடியாத ஒரு நிலைமை வந்து விடுகிறது. இல்லை, ஆண்டவர் என்ன சொல்ல, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாய் மாறுவான். சின்னவங்களை சிறியவங்களை தான், பைத்தியமானவர், உலகத்தின் பார்வையில் பைத்தியமானவர்களைத்தான், பலகீனமானவர்களைத்தான், ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி தள்ளப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். தாவீது வீட்டில் அண்ணன்மார் எல்லாரையும் கொண்டு நிறுத்தும் போது தாவீதை கணக்கிலே வைக்கல, அப்பா மறந்தே போயிடுறார், வேண்டான்னு நினச்சிடுறார். அந்த தாவீது தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி உலகம் உங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், உங்கள் கணவர் உங்களை வேண்டான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கலாம், மனைவி உங்களை வேண்டான்னு விவகாரத்தை வாங்கியிருக்கலாம், பிள்ளைகள் வேண்டான்னு உங்களை விட்டு போயிருக்கலாம். பரவாயில்லைங்க, ஆண்டவர் உங்களை ஒரு காலம் வேண்டான்னு சொல்ல மாட்டார். அவருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அவருடைய பார்வையிலே நீங்கள் ரொம்ப வெளியேற பெற்றுவீங்க, மறந்துடாதீங்க. அவர் கடுகை தான் கையில் எடுக்கிறாரு, அவர் சின்னவங்களை தான் கையில் எடுப்பார். அற்பமாக எண்ணப்படுறவங்கள தான் ஆண்டவர் பெரிய இடத்துல கொண்டு போய் வைப்பார். உலகத்தில் பார்வையில் கேவலமாய் பேசப்பட்டவர்களை தான் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றேன். கடுகு விதையை அவர் குறித்து சொல்லுகிறார். இந்த கடுகு விதை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்தில் போட்டான். இங்கே கொண்டு போட்டான், தோட்டத்தில் போட்டான். எதை எங்கே போடணுமோ அதை போடணும். உங்கள் பணத்தை எங்கே கொண்டு, எந்த பிஸ்னஸில் போடணும், எந்த பேங்க்கில் கொண்டு போடணுமோ அதை போடணும். எந்த ஊழியங்களுக்கு கொடுக்கணும், எந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கணுமோ அதை சரியாக கொண்டு போடணும். எந்த கட்டுமான பணி கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை எந்த காலேஜில், சரியான காலேஜில் கொண்டு போடணுமோ அங்கே போடணும். எங்கே எந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ, எந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்கே கொண்டு போடணும். போட வேண்டியதை அந்த தகுந்த இடத்துல போடணும். இதை வந்து ஆண்டவருங்க அழகாக சொல்கிறார். தான் அந்த கடுகு விதை எடுத்து அவர் தான் தோட்டத்தில் கொண்டு போடுறார், சரியான இடத்துல கொண்டு போட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சின்னதாக கொஞ்சம் பணம் வச்சுருந்தாலும் அதை போட வேண்டிய பிஸ்னஸில் போட்டுடணும். பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிற கொஞ்சம் காசு இருந்தால் கூட அது சரியான இடத்துல கொண்டு போய் படிக்க வைக்கணும். லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்கிற, வருமானம் கொஞ்சம் தான், ஆனால் பெஸ்ட்டாக நம்ம அதை யூஸ் பண்ணணும். 2 மீன் 5 அப்பம் தான் சரியாக யூஸ் பண்ணதுனால அது 5000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறிட்டு என்று சொல்லி நான் காண்கிறோம். லிமிட்டட் ரிசோர்ஸஸாக இருக்கிறது, லிமிட்டட் இன்கமாக இருக்கிறது, இல்லைன்னா லிமிட்டடாக நமக்கு எல்லாமே இருக்கிறது வந்து மேட்டர் இல்லை. ரொம்ப குறைஞ்சிதான் நம்ம கையில் இருக்குங்கிறது மேட்டர் இல்லை. அது சரியானபடிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். 1000 ரூபா வருமானம் இருந்தால் கூட, ஒரு நாளைக்கு இருந்தால் கூட அது சரியானபடி இந்த பிஸ்னஸில் போடணும். அதில் தப்பு வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே தப்பாகிவிடும். நிறைய பேர் பிஸ்னஸில், தவறான பிஸ்னஸில் போய் லட்சங்களை கோடிகளை கொட்டி அப்படி இல்லாமல் போயிட்டாங்க. அன்றைக்கி ஒரு அன்னை ஊழியத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, மெட்ராஸில் டி நகரில் அவங்க அப்பா இடம் போட்டு வச்சுருக்காங்க. டி நகரில் இடம் கிடைக்கிறது எவ்வளோ சாதாரணமான விஷயமாங்க. 1 சென்ட் நிலம் அங்கே எவ்வளோ இருக்கும். அந்த இடத்த அவங்க ஒரு டெக்ஸ்டைல்ஸுக்கு விற்றுட்டு அதில் எவ்வளோ கோடிகள் கிடைக்குது. நான் சொல்கிறது 10-15 வருஷத்துக்கு முன்னால்.
அதை வச்சு அவங்க ஆம்னி பஸ் விட்டுறாங்க, வாங்கி விடுறாங்க அவங்க ஃபேமிலி பேரை வச்சு. ஆனால் அத்தனை பஸ்ஸுகளும் தோற்று போய்விட்டன, அந்த பிஸ்னஸில் லாபமே கிடைக்கல. அந்த நிலத்தை விற்றதுனால கிடைச்ச அத்தனை பணமும் வீணாக போயிடுச்சு. சரியான பிஸ்னஸில் போடாதனால, இன்வெஸ்ட் பண்ணாதனால எல்லாமே போச்சுன்னு சொல்லி அன்னை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதே போல் எத்தனையோ பேர்கள் தவறான தனக்கு இருக்கிற பணத்தை தவறான பிஸ்னஸில் போட்டதுனால அழிஞ்சு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுனால கண்மூடித்தனமாக அதில் பிஸ்னஸில் போட்டு யோசிக்காமல் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டாமல் செஞ்சதுனால அழிஞ்சு போனவங்க இருக்காங்க. தோட்டத்தில் கொண்டு போடுங்க, ஒரு பக்கம் ஊழியத்தில் கொண்டு போடுங்க, ஒரு பக்கம் கர்த்தருக்காக கொடுங்க, ஒரு பக்கம் உங்கள் பணத்தை சரியான பிஸ்னஸில் போடுங்க, தாய் தகப்பனுக்கு கொடுங்க, அதில் யோசிக்காதீங்க. பிள்ளைகளுக்கு கொடுங்க, அதை யோசிக்காதீங்க. போட வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் பணத்தை எப்படி சரியாக செலவழிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பணத்தை சம்பாதிப்பதை விட பணத்தை எப்படி செலவு செய்யணும், எதுக்கு செலவு செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம தெரிந்து கொண்டாலே வாழ்க்கை வெற்றி பெற்றுவிடும். தோட்டத்தில் கொண்டு போய் போட்டிருக்காரு, அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. அப்போது அது போட்ட உடனே அது வளர்ந்து பெரிய மரமாயிடுச்சு. அப்போது இட் இஸ் நாட் அட் ஆல் ஹேப்பனிங் இன் ஓவர் நைட். ஒரே நாளில் அல்ல, ஒரு வாரம், ஒரு மாதம், இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சு அது போட்டது ஒரு பெரிய மரமாக அது மாறிச்சான். சின்னோண்டு விதையை போட்டு போயிடுறாரு, தண்ணி ஊற்றிருப்பார், ஒழுங்காக பராமரிச்சிருப்பார், அது ஒரு பெரிய மரமாக பூமிக்கிலேருந்து வருது, கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய மரமாக அது மாறிட்டு என்று சொல்லி இந்த இடத்துல நான் வாசிக்கிறேன். அப்போது நம்ம சரியானபடிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது மாதங்கள் ஆக காலங்கள் ஆக அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆசீர்வாதங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. கண்டிப்பாக நாம் சிந்திக்க வேண்டும், கண்டிப்பாக நாம் யோசிக்க வேண்டும். நம்ம எப்பொழுதுமே சரியான இடங்களில் போட்டோம்னா கொஞ்ச காலம் ஆகும், சில நாட்கள் ஆகும், சில வாரங்கள் ஆகும், சில மாதங்கள் ஆகும், சில நேரங்கள் சில வருடங்கள் ஆகும். அதுக்கு பிறகு பெரிய வளர்ச்சி இருக்கும். ஆடு ஒருக்கு பேசின் லாங்குறேன் அப்படிம்பாங்க. கொஞ்ச காலம் ஆகணும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு காத்திருப்பதற்கு விருப்பம் இல்லை, உடனே எல்லாம் நடக்கணும்னு சொல்லி டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பித்து டக்குன்னு எல்லாத்தையும் இழந்து டக்குன்னு கல்யாணம் கட்டி அதெல்லாம் இழந்து போய் இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. கொஞ்ச காலம் பொறுத்துருங்க வாலிப பிள்ளைகளை, கொஞ்ச காலம் பொறுத்துருங்க, படித்து முடித்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் பொறுத்துருங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுத்துருங்க. திருமணம் செய்வது என்பது பெரிதில்லை, அங்கே இருக்கிற செலவினங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும், கடைசி வரைக்கும் வாழணும், அதுதான் முக்கியம். இப்படி வாழ்வில் சில காலம் பொறுத்திருக்காதபடியினாலே, கொஞ்ச காலம் அடங்கி இருக்க முடியாதனால அழிஞ்சு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த பூமியில். நாம் அப்படி அழிந்து விடாதபடிக்கு கவனமாக நம்ம வாழ வேண்டும், கவனமாக நம்ம இருக்கணும். நிச்சயமாக நமக்குன்னு ஒரு காலம் வரும், அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும். சாப்பாடை குக்கரில் போட்டாங்க நடந்துட்டுருக்குன்னா ஒரு அரை மணி நேரமாவது 1 மணி நேரம் வெயிட் பண்ணால் தான் எல்லாம் டேபிளுக்கு இருக்கும். அது முறை ஆறணும், அப்புறம் தான் சாப்பிட முடியும். எடுத்த உடனே சாப்பிட முடியுமாங்க? ஹோட்டலில் போனால் ஆர்டர் பண்ணோன்னே அதுவும் ஒரு 5 நிமிஷம் ஆக தான் செய்யும். எனவே பொறுமையாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். தாழ்வு மனப்பான்மை நமக்கு வேண்டாம். அடுத்தாப்புல பொறுமையாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். வண்டி ஓட்டும் பொழுது எத்தனை பேர்கள் பேரிகார்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு இருக்கும்போது குறுக்கால டமால்னு உள்ளே வராங்க. முக்கியமாக பைக் ஓட்டுறவங்கள பாருங்கள், டமால்னு கொஞ்சம் இடம் இருந்தாலும் உள்ளே வந்துடுவாங்க. ஒரு செகண்டு நின்று போனால் மிகப்பெரிய ஆபத்துலேருந்து அவங்க தப்பிக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு அரை நிமிடம் அவங்களுக்கு காத்திருக்க முடியல, உடனே உள்ளே போய் எப்படியாவது போயிடலான்னு சொல்லி போடுறான். பொறுமையே இல்லை. வாகனம் ஓட்டுக்கிற அநேகருக்கு பொறுமை இருப்பதில்லை. ஐயா 4 தெரு இருக்குது, இங்கே சின்ன பிள்ளைகள் ஆடுறாங்க, மிருகங்கள் இருக்கின்றன, மனிதர்கள் போகிறாங்க, வயசானவங்க நடந்துட்டு போகிறாங்க. இங்கே 4 தெரு இருக்குது, மத்தியில் ஒரு ரோடு குறுக்கால இருக்குது. ஹானை வேகமாக அடிச்சுட்டு வண்டி வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஹார்ன் அடித்த உடனே பெரியவங்க டஹால்னு வண்டி போகிற ஸ்பீடில் ஒதுங்குவாங்களா? இல்லை அங்கேருந்து டமால் உள்ளே வரவங்க நின்றுவாங்களா? ஹார்ன் அடிச்சுட்டே போனால் வேகமாக ஓட்டலாமா? இந்த மாதிரி இடத்துக்குள்ளே மெதுவாக போகணுமே அப்படிங்கிற சிந்தனை இருப்பார். வேகமாக போய் சேர்ந்துடணும். பிரித்துக்குரியவர்களே, வேகமாக போகிற ஹைவேஸில் வேகமாக போகலாம், கண்டிப்பாக 120 140 போகலாம். இந்த மாதிரி ஊருக்குள்ளே போகும்போது ஸ்லோவாக தான் போகணும். சிட்டிக்குள்ளே உள்ளே போகும்போது மெதுவாக தான் போகணும். இதனால் விபத்தில் மரித்தவருடைய எண்ணிக்கை தொகையை நாம் பார்க்கும் பொழுது அது வியாதிப்பட்டு மரித்தவருடைய தொகையை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது. பாவம் இல்லையா? வாழ வேண்டியவங்க விபத்தில் மரித்து போனாங்கன்னா எவ்வளோ பாவம். நம்ம நிறைய பேர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இத்தனை பேர் மரணம்னு போடுறாங்க. வேகமாக போனதுனால அப்பாவிகளை கொன்று விட்டு அவங்க நிற்காமல் போயிடுறாங்க.
அந்த பாவம்லாம் சும்மா விடுமா? இவங்களுடைய அவசரம் ஒருத்தர் வாழ வேண்டிய ஒருவரை கொன்று விடுகிறது. பொறுமையாக இருப்பாங்க. வாழ்க்கையிலே மிக பெரிதானது பொறுமை. பொறுமை இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. இந்த உலகத்திலே மிக சிறப்பானவர்கள் பொறுமையாக இருப்பவர்கள் தான், பொறுமையாக பேசுகிறவங்க தான், காத்திருப்பவங்க தான். அவங்கள தான் ஆண்டவருக்கும் பிடிக்கும் என்பது சந்தேகமே எனக்கு இல்லை. பாருங்கள், அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. அப்படியே சின்ன செடியாக இருக்குது, பிறகு அப்படியே வளர்ந்து 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 பெரிய மரமாக இது மாறிட்டு என்று சொல்லி நான் காண்கிறோம். எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம் பார்த்தீர்களா? அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? சின்ன கடுகு, கண்ணுக்கு தெரியாத கடுகுவது மாதிரி இருந்தது, அப்படி வளர்ந்து வளர்ந்து பெரிய மரமாக மாறிட்டான். ஸ்லோ பட் ஸ்டெடி. மெதுவாக தான் வளர்ந்துச்சு, ஆனால் வேகமாக வளர்ந்து கடைசியில் அது பெரிய மரமாக ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு வளர்ந்துதான். இதுதாங்க வாழ்க்கை. சாதாரணமான மனிதர்களாக நம்ம இருந்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், ஊரார் மத்தியில், தெரு மக்கள் மத்தியில் அற்பமானவர்களாக நம்மளை நினச்சிருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும். பிஸ்னஸ் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும், ஊழியம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும். எல்லாரும் அப்படி தலையை தூக்கி பார்க்கணும், ஐயோ இவரா இவனா என்று எல்லாரும் அதிர்ச்சி அடையும்படியாக நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சின்னவனா இருக்கு, கடைசி வரைக்கும் சின்னவனாவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. நாம் பெரிய மரமாக வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வேண்டும். அப்துல் கலாம் எழுதின அக்னி சிறகுகள் வாசித்திருக்கீங்களா? விங்ஸ் ஆஃப் ஃபயர். அவர் எழுதுறாரு, ஏழையாய் பிறப்பது பாவம் அல்ல, ஏழையாய் சாவது பெரிய பாவம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படித்து உழைச்சி முயற்சி செய்து நாம் பணக்காரனாக மாற வேண்டும், பெரிய வேலைக்கு செல்ல வேண்டும், புகழை அடைய வேண்டும். அதுக்கு பிறகுதான் அந்த பூமி விட்டு போகணுங்கிறாரு. ஏழையாக பிறந்து ஏழையாகவே செத்துட்டோன்னா பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்துல் கலாம். வாழ்க்கையை அவர் புரிந்து கொண்டவர், யதார்த்தங்களை, வாழ்வின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டவர். பெரிய மரமாக வளர்ச்சி அடைந்தது என்கிறது செய்தியே நமக்கு இன்பமாக இருக்கிறது. நீங்களும் உங்கள் பிஸ்னஸும் பெரிய மரமாக வளர்ச்சி அடையணும். உங்கள் ஊழியம் பெரிய மரமாக அது வளர்ச்சி அடையணும். அப்படி பெருசாக பார்த்த உடனே தெரியணும், அவ்வளோ பெரிய மரமா. உங்கள் பிஸ்னஸ் அவ்வளோ பெரிய பில்டிங்கில் அப்படி நிற்கணும். பார்த்த உடனே ஓ இவங்க பிஸ்னஸா, அதுக்கள் அதிர்ச்சி அடையத்தக்க அளவிற்கு நீங்கள் வளர வேண்டும். கடுகு விதை பெரிய மரமாக பார்க்க முடியாத, கண்களால் பார்க்க கொள்ள முடியாத அளவிற்கு அது பெரிதாய் வளர்ச்சி அடைந்ததா. ஆரம்பம் எப்படி இருக்கிறது முடிவில்லைங்க. காலங்கள் சில ரிசல்ட் முக்கியம். பெரிதாக வளர்ச்சி அடையணும். ஒரு கடனை வாசலில் ஜனங்கள் கூட்டமாக நிற்கணும். பொருள் எனக்கு தான் சொல்லி கேட்டு வாங்கணும். அந்த அளவிற்கு அந்த பிஸ்னஸ் வளர்ச்சி அடையணும். ஊழியம் செஞ்சாங்கன்னா ஜனங்கள் குவியணும். இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் மேல் அடைந்தது என்றார். அந்த மரம் பெருசாயிடுச்சு அப்படின்னா உடனே பறவைகள் வந்துருச்சு. அந்த பறவைகள் அந்த மரத்தில் உட்காருது, அந்த கனிகளை கொத்தி சாப்பிடுது. மக்கள் கீழே நிழலுக்கு நிற்கிறாங்க. அப்பா நல்ல குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வளர்ச்சி அடைந்த உடனே அது பறவைகளை அங்கே வரவழைக்கிறது, நிழலுக்கு மனிதர்களை வரவழைக்கிறது, அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. திஸ் இஸ் வாட் வுட் ஹேப்பன் வென் யூ க்ரோ. நீங்கள் வளர்ந்த உடனே உங்கள் நிழலுக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்கள் பெற்றோர்கள் உங்கள் நிழலில் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பீங்க, நல்லா தங்க வைப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூலில் இடம் வாங்கி கொடுப்பீங்க, நல்ல கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, நல்ல வீடு கட்டி கொடுப்பீங்க. உங்கள் நிழலில் அவங்க இருப்பாங்க. வேலைக்காரர், உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஆயிரம் வேலைக்காரர், லட்சம் வேலைக்காரர் உங்கள் நிழலில் இருப்பாங்க. அவங்க வீடு, அவங்க வாழ்க்கை, அவங்க பிள்ளைகள் கல்யாணம், அவங்களுக்கு வீடு சொல்லி உங்களுடைய நிழலில் இருந்து அவங்க வாழ்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் வளர்ச்சி அடைகிற பொழுது, நீங்கள் பெரிதாக மாறுகிற பொழுது உங்கள் நிழலில் எத்தனை பேர் இருப்பாங்கிறது தான் அல்டிமேட்டம். அதான் முக்கியம். ஒரு 5 பேர் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க, உங்களால தான் வாழ்கிறாங்கன்னா இவர் குட்டி மரம். ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் பெரிய மரம். ஒரு 500 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் பெரிய மரம். 5000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய மரம். 5 லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா மிகப்பெரிய மரம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. சின்ன மரமாக இருக்கலாம், பரவாயில்ல. ஒரு 5 பேர் உங்கள்கிட்ட இருந்தால் கூட, வேலை பார்த்து சம்பளம் கொடுத்து உங்களால் அவங்க வாழ்ந்தால் கூட நீங்கள் ஒரு சின்ன மரம். உங்களை நம்பி தான் அந்த 5 பேர் இருக்காங்க, உங்களை நம்பி தான் அவங்க சாப்பிட்றாங்க.
உங்கள்கிட்ட வாங்குற சம்பளத்தால் தான் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்குது. நீங்கள் ஒரு மரமாக இருக்கிறீங்க. 50 பேர் உங்களை நம்பி தான் வாழ்கிறாங்க. அவங்க குடும்பம்லாம் உங்களை வச்சு தான் ரன் பண்ணுறாங்க, வீடு கட்டுறாங்க, லோன் வாங்குறாங்க, எல்லாம் உங்களை வச்சு தான் நடக்குறா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய மரம். ஆனால் 500 பேர், 5000 பேர், 50,000 பேர் என்று உங்களிடத்தில் 5 லட்சம் பேர் என்று வேலை பார்க்க வேண்டும். அந்தளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய மரமாக, நேபுகாத்நேசாரை போல மிகப்பெரிய மரமாக நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை மரமாக மாற்றுங்கப்பா. என் நிழலில் அநேகர் வந்து அடையும்படியாக, அநேகருக்கு வாழ்வு கொடுக்குற ஒரு மனிதனாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆச்சி மசாலாவில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. பத்மசிங் அண்ணே ஆச்சி மசாலா கம்பெனியில் எப்படி இருந்தாங்க அண்ணே, இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தியிருக்காரு. அதே போல் எத்தனை பேர்களை சொல்ல முடியும். இன்றைக்கி அவர்களை ஆண்டவர் மரமாக மாற்றி இருக்கிறார். பெரிய மரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த மரத்துக்கு கீழே எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கிடைக்கிறது. இதுதான் முக்கியம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவருடைய மரமாக வளர்ந்தோடனே பெற்றோர்கள் வந்து உட்கார்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் வராங்க, அவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மரமாக வாழ்வது அவசியம், பெரிய மரமாக இருப்பது இன்னும் அவசியம். என்றால் நம்மை நம்பி அநேகர் வாழ்வார்கள், அவருடைய குடும்பங்கள் வாழும். இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நினைக்கிறேன். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களால் எத்தனை பேர் இன்றைக்கி சாப்பிட்றாங்க, உங்களால் எத்தனை பேர் இன்றைக்கி வேலைக்கு, உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்காங்க. சிந்திச்சு பாருங்கள் வாலிபர்களே. ஆண்டவரே என்னை ஒரு பெரிய மரமாக்குன்னு கேட்டு பாருங்கள், அப்போ எல்லாம் நலமாக இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். ஜெபம் மூலமாக. அப்பா பிதாவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட ஒரு நல்ல சத்தியத்தை கேட்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்களே அப்பா. அப்பா, எத்தனை பேர்கள் இன்றைக்கு மரமாக இருக்கிறாங்க, எத்தனை பேர்களுக்கு ஆண்டவரை தோத்திரம் அவங்க வேலை கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர்களை வாழ வச்சுருக்காங்க. நாங்கள் மரமாக இருக்கிறோம், எங்கள் நிழலில் நிறைய பேர் இருக்காங்களா, எத்தனை பேர்கள் எங்களால் வாழ்வு பெற்றிருக்காங்களா என்பதை சிந்தனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு நாள் அப்பா. கனி கொடுக்குற மரமாக எங்களை மாற்றுங்கப்பா. அநேகர் எங்களின் நிழலில் வந்து அடையும்படியாய் செய்யுங்க ஐயா. 5 பேர், 50 பேர், 500 பேர், 5000 பேர், 5 லட்சம், 50 லட்சம் பேர் என்று சொல்லி அநேகருக்கு வாழ்வு கொடுக்குற மகனாக எங்களை மாற்றுங்க. யோசிப்பு இருக்கிற நிழலில் எத்தனை பேர் வந்து அடைஞ்சாங்க, அவருடைய அந்த மரத்தில் நிழலில் எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைத்தது. இறைவா, எங்களையும் கூட அப்படிப்பட்டவர்களாய் மாற்றுவீராக. எங்கள் நிழலில் ஆண்டவரை அநேகர் வந்து அடையும்படி, அவர்களை தாங்கும்படியாய், அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாய், அவர்களுக்கு இடம் கொடுக்கும்படியாய், அவர்களுக்கு வேலை கொடுக்கும்படியாய், சம்பளம் கொடுக்கும்படியாய் எங்களை மாற்றுங்க. வெட்டப்பட்ட மரங்கள் மறுபடியும் முளைக்கட்டும். எல்லாற்றையும் இழந்து போனவர்கள் மறுபடியும் வாழ்வு பெறட்டும். ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்கள் இப்பொழுது சுகம் பெறட்டும். என்ன வியாதியாக இருந்தாலும் என்னப்பா, ஆட்கொள்ளி வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ வேதனை சிரத்தில் இருந்தாலும் இப்பொழுதே மாற்றுவீராக. இப்படி பிள்ளைகளை இப்பொழுதே தூக்கி நிறுத்துவீராக. தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுற வேதனை, வலி இப்பொழுதே மறையிட்டு. தூங்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, படிக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, குடும்பமே அல்லாடுது. ஒருத்தருக்கு வியாதி வந்தால் குடும்பம் முழுவதும் வருத்தம். இதெல்லாம் மாறட்டும், மறையட்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்படியே ராஜாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஆண்டவரை, பெரியவர்கள் கீழே விழுந்து விடாதபடி, அவர்கள் ஏதோ ஆயிராதபடி பார்த்துக்கொள்ளுங்க. சடுதி மரணங்கள், ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு அப்படி எதுவுமே வந்துடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையில் தாங்குங்கப்பா, உங்களுடைய இரக்கத்தில் தாங்குங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. எஸ்ஸப்பா, ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் உமக்காக எழும்பட்டும், ஒரு பெரிய சேனை உமக்காக எழும்பட்டு ரட்சிக்கப்படட்டும். போதை அடிமைத்தனங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், வாலிபத்தின் பாவங்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற உதவி செய்யும். ஆண்டவரே, தனிமைப்பட்டவர்களுக்கு நீர் உதவி செய்யும். இழந்து போனவர்களை தூக்கி நிறுத்தும். நீண்ட காலமாய் காத்திருப்பவர்களுக்கு அதிசயத்தை, அற்புதத்தை செய்யும். சொந்தமாக எனக்கு வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு அற்புதம் செய்யும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்த தாய் திருநாட்டை ஆசீர்வதியும், அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, தாங்குகிற, ஜெபிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட அநேகர் வந்து அடைய உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அடியானுக்கு இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.